பாதுகாப்பு இல்ல, ரோந்து பணி இல்ல அப்படின்றது ஒரு குற்றச்சாட்டா இருக்கு சார். இந்த ஏரியாவுக்கும் போலீஸ் அடிக்கடி ஃப்ரீக்வெண்ட் பண்ணியிருக்காங்க. அன்னைக்கு நைட் ஷாட்டை எடுத்து பார்க்கும்போது பிருந்தாவன் நகர் மெயின் ரோடு வரைக்கும் போலீஸோட பிரசன்ஸ் இருந்திருக்கு. இந்த சம்பவம் ஒரு 10:40 கிட்ட நடந்திருக்கு. எந்த விதமான சிசிடிவி அதை சுற்றி எங்கேயுமே இல்லை. சட்டவிரோதமா மது விற்பனை நடப்பதாக சொல்றாங்க. அதையே காவல்துறை தடுக்கிறாங்க. காவல்துறையினர் போயிட்டு அவங்க மீட்டது 4 மணி. இந்த சம்பவம் நடந்தது 10:40க்கு. கம்ப்ளைண்ட் வந்து 11:20க்கு கால் பண்றாங்க. நம்ம வந்து ஸ்பாட்டுக்கு போனது 11:35. அன்கான்சியஸ் ஸ்டேஜ்ல இல்ல, அவங்களா தான் வெளியே வந்தாங்க. நம்ம ஆல்ரெடி உங்களுக்கு தெரியும், சிட்டியில வந்து 59 பேட்ரோல் பீட் ஆபீசர்ஸ் இருக்காங்க, 25 பேட்ரோல்ஸ் 4-வீலர் பேட்ரோல்ஸ் இருக்கு. அதுல எல்லாருக்குமே வந்து கண்ட்ரோல் ரூம்ல இருந்து அவங்க எல்லா வெஹிக்கிளுக்குமே நம்ம ஒரு ஜிபிஎஸ் பிக்ஸ் பண்ணி அவங்களோட மூவ்மெண்ட் வாட்ச் பண்ற மாதிரி தான் டெய்லி மானிட்டர் பண்ணிட்டு இருக்கோம். இந்த ஏரியாவுக்கும் போலீஸ் அடிக்கடி ஃப்ரீக்வெண்ட் பண்ணியிருக்காங்க. பட் அன்னைக்கு நைட் ஷாட்டை எடுத்து பார்க்கும்போது அந்த பிருந்தாவன் நகர் மெயின் ரோடு வரைக்கும் போலீஸோட பிரசன்ஸ் இருந்திருக்கு. அதுக்கப்புறம் தான் வந்து இந்த சம்பவம் ஒரு 10:40 கிட்ட நடந்திருக்கு. மது போதைங்கிற மாதிரி தான் இப்போதைக்கு தெரியுது. இல்ல, அதெல்லாம் ஃபர்தர் சயின்டிபிக் எவிடன்ஸ் இப்போ எல்லாம் லிஃப்ட் பண்ணிருக்கோம். பட் நமக்கு வந்து சில பிரைவேட் இன்ஃபர்மேஷன், சீக்ரெட் இன்ஃபர்மேஷன் ஒன்று வந்திருக்கு. அதை வந்து நமக்கு கிடைச்ச அதர் எவிடன்சஸ் லைக் சிசிடிவில கராபரேட் பண்ணும்போது ரெண்டும் மேட்ச் ஆகுது. அதை வச்சு இவங்க 3 பேருங்கிறத பிக்ஸ் பண்றோம். அவங்க பல்வேறு இடங்கள்ல போயிட்டு இருக்காங்க. நேரா வந்து நம்ம சத்தி ரோடு, கணபதி அந்த மாதிரி ஏரியாலெல்லாம் போயிட்டு இருந்திருக்காங்க. அதெல்லாம் இப்போ அவங்களோட சிடிஆர் டீடைல்ஸ் ரெக்வஸ்ட் பண்ணிருக்கோம். அதை வாங்கினதுக்கு அப்புறம் தான் நம்மகிட்ட இருக்கிற எவிடன்ஸ் வச்சு அவங்களோட லொகேஷன் அவங்க சொல்றது கராபரேட் பண்ண முடியும். என்னங்க, அதெல்லாம் இன்வெஸ்டிகேஷன்ல இருக்கு. இப்போதைக்கு நமக்கு கூலிப்படையோட தொடர்புடைய நபர்கள்லாம் இப்போதைக்கு தெரியல. பட் இப்பதான் அரெஸ்ட் பண்ணிருக்கோம், நேற்று நைட் அரெஸ்ட் பண்ணிருக்கோம். ஸோ இன்னும் கஸ்டடியில் இன்ட்ராகேஷன் இருக்கு, அதெல்லாம் கொஞ்சம் டீட்டெயிலா நம்ம விசாரிக்கணும். அதுதான் நான் இப்ப உங்களுக்கு சொன்னேன். அங்க பீலமேடை பொறுத்த வரைக்கும் 5 பீட் ஆபீசர்ஸ் இருக்காங்க, பிளஸ் 2 பெட்ரோல் வெஹிக்கிள்ஸ் இருக்கு. ஸோ இந்த சம்பவத்துக்கு முன்னாடியும் பின்னாடியுமே நம்ம வந்து அந்த நீலிகோணம்பாளையம் போற அந்த மட் பாத்து அது எல்லாத்தையுமே வந்து தரவா வந்து கவர் பண்ண சொல்லிருக்கோம். வித் சைரனோட கவர் பண்ண சொல்லிருக்கோம். இது மூலமா பப்ளிக் இன்னொரு ரெக்வஸ்ட், நிறைய இடங்கள்ல சிசிடிவி போட்டிருக்காங்க. பட் இஷ்யூ என்னன்னா நிறைய சிசிடிவிஸ் ஒர்க் பண்ணல. பப்ளிக் வந்து போட்டிருக்க அந்த சிசிடிவிஸ் கொஞ்சம் ஒர்க் பண்ணுதான்னு கொஞ்சம் செக் பண்ணா கொஞ்சம் எல்லாருக்கும் ஹெல்ப்ஃபுல்லா இருக்கும். அந்த இடத்துல வந்து ஒரு 2 இயர்ஸ் பேக் ஒரு பார் இருந்திருக்கு. அதை வந்து ஆல்ரெடி 2 இயர்ஸ் பேக் அங்க இந்த மாதிரி இஷ்யூ வந்ததுனால க்ளோஸ் பண்ணிருக்காங்க. மற்றதும் நடவடிக்கை எடுத்துட்டு தான் இருக்காங்க. 2 பேர் மேலேயும் மர்டர் சார்ஜஸ் இருக்கு. அந்த ப்ராசஸ் போயிட்டு இருக்குங்க. ஆமா, தனியார் விடுதியில இருக்காங்க. அருவாள் வச்சிருக்காங்க. இன்னொருத்தர் ஒரு கத்தி சைஸ்ல இன்னொரு வெப்பனும் வச்சிருக்காங்க. கார் இந்த கம்ப்ளைண்டோடது. ப்ராப்ளம் என்னன்னா, இந்த சம்பவம் நடந்தது 10:40க்கு. அவங்க அந்த கம்ப்ளைண்ட் வந்து நமக்கு வந்து 11:20க்கு கால் பண்றாங்க. 100 கால் பண்ணதுக்கு அப்புறம் நம்ம வந்து ஸ்பாட்டுக்கு போனது 11:35. நம்ம கண்ட்ரோல் ரூம் லாக் படி
கண்ட்ரோல் சென்னைக்கு கால் போகும். சென்னை கால் போயிட்டு நமக்கு வந்துட்டு நம்ம போன நேரம் 11:35. இமிடியேட்டா நம்ம அந்த இடத்துல ஃபுல்லா வந்து ஏஆர் போலீஸ், டிசிஸ், அதுக்கப்புறம் இன்ஸ்பெக்டர்ஸ், எஸ்ஐஸ் எல்லாமே கோம்பிங் பண்ணியிருக்கோம். பட் அவங்க ஒரு சின்னதா ஒரு செவர் மாதிரி இருந்திருக்கு. அதை தாண்டி போய் அந்த சைடில் இருந்ததுனால அது நம்மளோட விசிபிலிட்டிக்கு வரல. ஏன்னா அந்த ஏரியா ஃபுல்லா இருட்டு. பக்கத்தில் இருக்கக்கூடிய சிஐடியு, அடுத்து இந்த சைடில் பிஎஸ்ஜியோட ஆர்ட்ஸ் காலேஜோட பேக்கு, அப்புறம் கவர்மெண்ட் பாலிடெக்னிக் பேக்கு, எல்லா இடத்துலையுமே நம்ம போய் தரவா கோம்பிங் பண்ணியிருக்கோம். பட் இஷ்யூ என்னன்னா அது ஒரு ரொம்ப வந்து மறைவான ஒரு இருட்டான இடம். ஸோ அதுலேருந்து இவங்க இந்த பொண்ணு இந்த விக்டிம் வந்து வெளியே வந்ததுக்கு அப்புறம் இமீடியட்டா அந்த இடத்துல போலீஸ் இருந்ததுனால தான் இமீடியட்டா ரெஸ்கியூ பண்ணி நம்ம வந்து கேஎம்சிஹெச்க்கு இனிஷியல் ட்ரீட்மெண்ட் கொடுத்துட்டு நவ் ஷீ இஸ் அண்டர் ட்ரீட்மெண்ட் அட் அரை நிர்வாணமாகவும் ஆடை இல்லாம வந்தாலும் சொன்னாங்க சார். பொதுமக்கள் அதெல்லாம் இன்வெஸ்டிகேஷன்ல இருக்குங்க. அது என்னங்க இந்த வி ஆர் செக்கிங் வித் தி ரெவன்யூ அத்தாரிட்டிஸ். அது சில தனியாரோடதுன்னு சொல்றாங்க. பட் அதுல ஏர்போர்ட் எக்ஸ்பான்ஷன் நடந்துட்டு இருக்கறனால அது கிளியரா வந்து டே மார்க்கெட் பண்ணி வச்சிருக்காங்க. ரெவன்யூ அத்தாரிட்டிஸ் நம்ம டீடைல்ஸ் கேட்டுருக்கோம். இல்ல பை வாக் தான் அவங்க பல இடங்களுக்கு போறாங்க. அப்டக்ஷன் வந்து த்ரூ வாக் தான். கைது செய்யப்பட்ட மூவர் ஏதோ கட்சி அமைப்பு சார்ந்தவங்க எந்த கட்சியிலும் இல்ல இப்போதைக்கு. 11:30க்கு தேட ஆரம்பிச்ச காவல்துறை 4 மணிக்கு தான் அந்த மாணவியை கண்டுபிடிச்சாங்க. ஒரு 5 மணி நேரம் வந்து ஒரு குறிப்பிட்ட பகுதியில வந்து மாணவியை கண்டுபிடிக்க. அதான் நடுவுல வந்து ஒரு பெரிய செவர் இருக்குங்க. செவருக்கு தாண்டி தான் ஒரு சம்பவம் நடக்குது. அந்த செவருக்குள்ளேயும் போய் தேடி இருக்கோம். ஆனா பட் அந்த இடத்துலயும் வந்து பிட்ச் டார்க்னஸ், ஒரு அதிகம் கும் இருட்டா இருக்கு அந்த இடமும். ஸோ தேடி வர்றதுக்கு அது கொஞ்சம் டிலே ஆயிருக்கு. ஏன்னா வந்து நம்ம 3 ப்ரிமிசஸ் தேடணும். ஒன்று வந்து சிஐடிக்கு பேக்ல தேடணும், ஜிபிடிக்கு பேக்ல தேடணும், தென் நம்மளோட பிஹெச்சியோட பேக்ல தேடணும். அது இல்லாத ரயில்வே ட்ராக் வரைக்கும் போகணும். ஏன்னா வந்து உங்க எல்லாருக்குமே நீங்க எல்லாமே லோக்கல் தான், அந்த ஏரியா எப்படி இருக்கும்னு தெரியும். ஸோ நைட்ல வந்து வெளிச்சம் இல்லாத டயத்துல நம்ம சர்ச் லைட்டை வச்சு மட்டுமே கிட்டத்தட்ட ஒரு 100 போலீஸ் வந்து அந்த இடத்துல கோமிங் பண்ணிருக்காங்க. ஸோ இது வந்து ஒரு கார்னர்ல ஒரு ரொம்ப வந்து இருட்டான ஒரு பகுதியா இருந்ததுனால நமக்கு கொஞ்சம் தேடி கண்டுபிடிக்கிறதுக்கு கொஞ்சம் சிரமமா இருக்கு. அன்கான்சியஸ் ஸ்டேஜ்ல இல்ல, அவங்களா தான் வெளியே வந்தாங்க. ட்ரெண்ட ஃப்ரெண்ட் ஆக்கிக்கோங்க. தந்தி டிவியின் சப்ஸ்கிரைபர்ஸ் அண்ட் ஃபாலோவர்ஸ் குடும்பத்துல நீங்களும் இணையுங்க.